இப்ப கூட நாம வரும்போது பார்த்தோம், இந்த நெல்மணிகள் கொட்டி கிடக்குது. இந்த சாலை கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாரும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். யாரும் விட்டா மிராசு ஜமீன்தார்லாம் இங்க கிடையாது. அந்த நெல்மணிகள் விளைவிக்கிறதுக்கு அந்த விவசாயி என்ன பாடுபட்டிருப்பாங்க, என்ன ஒரு ஆணவம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 42 திறந்தாச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கிறார். ஆனா இங்க பார்த்தா திறந்த நேரடி நெல் கொள்முதல் அந்த கொள்முதல் செய்யல. ஒரு கடமைக்காக செய்யல. ஏன்னா அவங்களுக்கு அச்சம் இல்லை. எப்போது மக்கள் மீது அச்சம் இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ அங்கே ஜனநாயகம் செத்துவிட்டு சர்வாதிகாரம் தலை தூக்குகிறது என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக அணுக. மக்களுக்கு பயப்படணும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் சக்திக்கு பயப்படணும். மக்கள் சக்தியினுடைய வலிமை கண்டு பயப்பட வேண்டும். நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எல்லா பத்திரிகைகளும் அன்னைக்கு வருது. சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு மாநிலத்திலிருந்து ரவிச்சந்திரன், கருப்பையா, தமிழரசு, சரவணன், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகேந்திரன் உள்ளிட்ட நாங்க போய் சொல்றோம். அடுத்த நாள் பத்திரிகை வருது, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்றோம். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா 20 நாளா அது கொட்டி கிடக்கு. இது என்ன கொடுமை? இது என்ன ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? கேட்டா முதலமைச்சர் வர்றாருன்னு மாவட்ட அமைச்சர் 20 நாளா உத்தமடியில படுத்து கிடக்கிறார். இங்க நெல்ல அழுகிறதுக்கு நாதி இல்லை. இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல ஒரு குழந்தை 12வது படிக்கிற குழந்தை, நம்ம 46 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கேட்டவுடனே கிடைக்கணும். நான் தான் வருவாய்த்துறை அமைச்சர், உடனடியா ஒரு டெப்டி கலெக்டர் போட்டு நம்ம செஞ்சோம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல ஒரு பெண் குழந்தை 12வது படிக்கிறா. அவ பாட்டுல அப்பா அம்மா சொல்றதை கேட்டு போறான். அதுல ஒரு பையன் கஞ்சா போட்டுட்டு என்னை காதலிக்கணும்னு சொல்லிட்டு பச்சை குத்திட்டு பின்னாடியே அடைஞ்சிருக்கான். அந்த பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கஞ்சா போட்டு குத்திய கொன்னுட்டாங்க. இது என்ன மாதிரி கொடுமை பாருங்க. பெண்களுக்கு எங்கேயாவது பாதுகாப்பு இருக்கா? குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? எப்படி நம்ம பிள்ளைய பெண் குழந்தை, இப்ப நான் எனக்கு 2 பெண் குழந்தை இருக்கிறாங்க, எத்தனை பேர் பெண் குழந்தை இருக்கிறாங்க, எப்படி பாதுகாப்பா போறது? கஞ்சா, போதை, அபீன், பெட்ட மீன் என்று பேரை வாய்க்குள்ள நுழைய மாட்டேன். ஒரு மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த நாட்டில் சூழ்ந்து இருக்கிறது. நீங்க உடம்புக்கு இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல. எல்லாமே அரசியல் ஆதாயம் தேர்வுதான் ஸ்டாலின் கவனம் செலுத்துறாங்க. இப்ப மெட்ரோ ரயில் திட்டம் கோவைக்கு மதுரைக்கு அறிவிச்சது யாரு? திருமணத்திலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அறிவிச்சாங்க. அதற்கு ஆய்வு செய்தாக அதுக்கு எல்லாம் எடப்பாடியார் அவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்தாங்க. இப்ப இருக்கிற அரசு நாங்க கொண்டு வருவோம். இப்ப மத்திய அரசு அதை நிராகரிச்சிருச்சு. வாங்க போராடுவோம் அப்படின்னு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல, நாளைக்கு மதுரை. நான் என்ன கேட்கிறேன், என்ன விதிமுறைகள் இருக்குதுன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? இப்ப மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசு நிபந்தனை விதிச்சாங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தாரு. இடம் இருக்கா? இந்த இருக்கு, வருவாய்த்துறையில கொடுத்தோம். 225 ஏக்கர் கொடுத்தோம். மின்சாரம் இருக்கா? சப்ஸ்டேஷன் அங்க இருக்கு, கிண்ணிமங்கலத்துல இருந்தாங்க கொடுத்தோம். தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம வருமா? கார்பரேஷன்ல இருந்து ஒப்பந்தம் போட்டு அதை கொடுத்தோம். பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? இந்த இருக்கு, மதுரை ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா? இந்த இருக்கு, மதுரை ஏர்போர்ட். பக்கத்துல ஹார்பர் இருக்கா? இந்த இருக்கு, தூத்துக்குடி ஹார்பர். எல்லாத்திலையும் பாஸ். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு கொடுக்கிறோம் என்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதை பெற்று கொடுத்தார். விதிமுறை வச்சிருக்கிறாங்கல்ல மத்திய அரசு. அதே போல 11 மருத்துவக் கல்லூரியை நம்ம கொண்டு வந்தோம்ல. இந்த மாணவருக்கு 40 ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை அமிர்த் திட்டம் 2600 கோடி ரூபாய் லோயர் கேம்ப்ல இருந்து கொண்டு வரும். மத்திய அரசு கொடுத்தாங்க. எடப்பாடியார் அதை பெற்றார். இன்னைக்கு 12 மாநகராட்சியில ஸ்மார்ட் சிட்டி திட்டம். வந்தே பாரத் இந்தியாவிலே அதிகமான வந்தே பாரத் ரயிலை பெற்றது நம்முடைய தமிழ்நாடு, கொடுத்தது மத்திய அரசு. இவங்க என்னடாங்க, எதையுமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒழுங்கா கணக்கு கொடுக்கல, சம்பளம் கிடைக்கல. அப்புறம் எடப்பாடியார் போய் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியை சந்திச்சு 2999 கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பெற்றுக் கொடுத்தவர் நம்முடைய எதிர்க்கட்சி. விளம்பரம் தேர்ந்தது இல்லை.
டெல்லியில பத்திரிகையாளர் சந்திச்சு என்னங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. மெட்ரோ 2வது கட்ட பணிகளுக்கு சென்னையில நிலுவையில் இருக்கிற நிதியை உடனே விடுவிக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல நிதியை விடுவிக்கணும், வெள்ள நிவாரணத்துக்கு நிதியை விடுவிக்கணும், கல்விக்கு நிதியை விடுவிக்கணும். கொடுத்தாங்களே 450 கோடி ரூபாய் கல்விக்கு கொடுத்தாங்க, 2999 கோடி ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க, மெட்ரோ 2ஆம் கட்ட ரயில் திட்டத்திற்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கணும்ல. காவிரியில 50 ஆண்டு கால பிரச்சனை, சட்ட போராட்டம் அம்மா தொடங்கினாங்க, புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சர் வரும்போது பெற்றாரு. அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நடைமுறைப்படுத்தல. 22 நாட்கள் கூட்டணியில இருந்தாலும் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி. எல்லாம் முன்னுதாரணம் இருக்குதுல்ல.